பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு தேவன் அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய ஒரே குமாரனாம் ஈசாக்கை பலியிடும்படிக்கு அவன் கடந்து போகிறான். இந்த சம்பவம்லாம் அதை நினைத்து பார்த்தாலே அது நம்மளால் நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய மனதளவில் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 100 வயதுங்க ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 90 வயது. தேவன் வாக்குத்தத்தம் 75வது வயதில் கொடுக்குறார். கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்குறார். கொடுத்துட்டு அதை திரும்பவும் கேட்குறார். அது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. தேவன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதை தேவன் கேட்கிற பொழுது ஆபிரகாம் இல்லைன்னு சொல்லாம அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான் மோரியா மலைக்கு. அப்போ ஈசாக்கு தகப்பனத்தில் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தம்பி, உன்னை நான் 100 வயதில் பெற்றெடுத்திருக்கிறேன்டா. அங்கே பலி செலுத்தப்படுகிறதற்கு உன்னை தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. வாயே திறக்கலை. அவன் சொன்ன காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி. இந்த சூழ்நிலையெல்லாம் நினச்சி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதமான நிலைகளை அடைந்து சில இழப்புகள் வருகிற பொழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்தாலே, ச்சா, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் இருந்தேன், எவ்வளவு பண வசதிகள்லாம் என் இடத்துல இருந்தது, இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவனா அல்லது எல்லாராலும் மறக்கப்பட்டவனா. தாவீது சொல்லுகிறான் அல்லவா, நான் முற்றிலும் மறக்கப்பட்டவனானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டவனானேன்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தான். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலைகள் அப்படின்னா வெறுமை, இல்லாமை, இயலாமை, விரக்தி, இன்னும் சொன்னால் பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலம்பா, நான் உனக்கு பலன், நான் உனக்கு அனுகூலம் பண்ணுறவன், உன் பண்ணுகிறவர், நான் உன்னை பலப்படுத்துகிறவர், கலங்காதே அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. ஆபிரகாம் சொன்னான் அல்லவா, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைக்கலமும் பெலனும் எங்களுக்கு துணையுமா இருப்பதற்காய் நன்றி. நாங்கள் யாரிடத்துல ஐயா போவோம்? உம்மிடத்துல அல்லவா நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு நீதி செய்வீராக, நீரே எங்களுக்கு நன்மையை சரிகட்டுவீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமாயிருந்து அற்புதமாய் நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.